ரீசெண்டா நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி அவங்க வந்து போட்டிருந்த இந்த டெக் சேனல்ஸ் பத்தின வீடியோ பார்த்தோம். டேய் என்னடா பண்றீங்க, நீங்க கொடுக்குற ரிவ்யூலாம் நம்பி தானடா நான் போன்லாம் வாங்கினேன். நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட்லாம் வேற பண்ணேன்டா. இந்த போன்ல வந்து கேமரா சரியில்லையாம்பா, இந்த போன்ல வந்து ஸ்பீக்கர் சரியில்லையாம்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி தானடா நான் பண்ணிட்டு இருந்தேன். அவன்கிட்ட சொல்லுங்க, லாங் டேர்ம் ரிவ்யூவா பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி டே இன் லைஃப் வந்து டைமிங் இல்ல, ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம்ல தான் கேக்குறான். சோ உனக்கு இப்ப வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசு. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு வெர்டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் கூட பண்ணிட்டு என்ன பண்ணிருவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க, இதை மட்டும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. 22ஆம் தேதி அமெரிக்காவில் கலையின் பிறப்பிடமான விக்ரம் கமல்லாம் படத்துக்கு தானடா இப்பெல்லாம் கெட்ட போடுவாங்க, நீங்க என்னடா ரிவ்யூவுக்கு கெட்ட போட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்துல ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இந்த டெக் சேனல்ஸ் எல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது இல்ல, அந்த வீடியோ போடுறதுக்கு பிராண்ட் கிட்ட வாங்கி தான் சம்பாதிக்கிறீங்க. காசு காசு கொடு, காசு காசு கொடு. அதாவது இவனுங்க பெய்டு ப்ரொமோஷன்னே போடாம பெய்டு ப்ரொமோஷன் பண்றானுங்க. அவங்க சொல்ற லாஜிக் என்னன்னா, ஒரு முழு வீடியோவுமே நான் ப்ரொமோஷன் போடும்போது அதை ஏன் பெய்டு ப்ரொமோஷன் போடணும் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ சாம்சங்கோட ரிவ்யூ அப்படின்னு போறாங்கன்னா, சாம்சங் கிட்ட கேம்பெயினுக்கு காசு வாங்கிட்டு அவங்களோட ஃபீச்சர்ஸை பத்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே மனப்பாடமா ஒப்பிச்சுட்டு பேருக்கு 1-2 நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில கட்டிடுறாங்க. இப்போ சாம்சங்க்கு நாங்க பல்க் டீல் பண்றோம், அதனால ஒரு பிரைசிங் வந்து நாங்க பண்றோம். நானே அதனாலதான் யோசித்தேன், இவன் இப்படி சொல்றானே, ஒண்ணு எல்லாருக்கும் கேம்பெயின் இல்ல அப்படின்னா ஓகே, அப்ப அவங்களுக்கு கேம்பெயின் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்கறேன்னா எதுக்கு அந்த பிரைஸ்? நம்ம அந்த பிரைசிங் நீங்க ஏன், அதைத்தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்கறேன். அண்ட் காசு வாங்கிட்டு அந்த பிராண்டை மட்டும் தான் சொல்றாங்களான்னு பார்த்தா, கம்பேரிசன் வீடியோல ஏதாவது ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு இந்த கம்பேரிசன்ல இந்த போன் தான் ஜெயிச்சுது, இந்த டேப் தான் ஜெயிச்சுது, இந்த கேமரா தான் ஜெயிச்சுதுன்னு அதையும் உருட்டிட்டு இருக்காங்க. யார் கையால வாங்கின என்ன விலை நியாயமானதா இருக்கணும். ஓகே, உங்களெல்லாம் பார்த்தா அப்பப்போ எப்பயோ காசு வாங்குவீங்க, அப்பப்போ பெய்டு ப்ரொமோஷனும் போடுவீங்க, அதை பெய்டு ப்ரொமோஷன் போட்டுருவீங்க, எங்கள்கிட்ட சொல்லிடுவீங்கன்னு பார்த்தா பெய்டு ப்ரொமோஷனே போடாம 100% பெய்டு கண்டென்ட் மட்டுமே போட்டுட்டு கார்பரேட்டுக்கு எதிராக நான் செயல்பட போறேன், புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றீங்க. போராட வேண்டும், டெக் சூப்பர் ஸ்டார் புரட்சி போராட்டத்தில் பங்கெடுங்க. டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார்னு மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருந்தீங்க. 2 பேர்ல யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு நாங்களும் மாத்தி மாத்தி வீடியோ பார்த்துட்டு இருந்தா 2 பேருமே ஃப்ராடு பசங்க. ப்ரொமோஷன் போடலாம் தப்பு இல்லை, காசு வாங்கிட்டு கண்டென்ட் போடலாம் தப்பு இல்லை, அதை வந்து பெய்டு ப்ரொமோஷன் தான் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எந்தெந்த வீடியோவுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ப்ரொமோஷன் போடுறீங்க, எந்தெந்த பிராண்டு கிட்ட எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு ஆடியன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஏதோ நீங்களே சொந்தமா காசு வாங்கி ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை 4 மாசமா 5 மாசமா யூஸ் பண்ண மாதிரி பிட்டை போட்டு அதுல இருக்க நெகட்டிவ்ஸ் இதுதான், அதுல இருக்க பாசிட்டிவ்ஸ் இதுதான், பிராண்டு கிட்ட இருந்தே கேம்பெயினுக்கு காசு வாங்கிட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கேஜெட்ஸ் வாங்கிட்டு நான் 4 மாசமா யூஸ் பண்ணேன்னு தாடியை ஷேவ் பண்ணிட்டு தாடியை வளர்த்துட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிங்கன்னா நாங்க என்ன, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா?